அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி ப்ரெட் செய்ய போகிறேன். ப்ரெட் ஸ்லைஸ் 4 எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஓரமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கட் பண்ண ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறேன், நான்ஸ்டிக் தவாயில். இப்போ ஒரு நிமிஷம் போல் டோஸ்ட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லைட் ப்ரௌன் கலர் ஆனோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இந்த மாதிரி லைட் கலரில் டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணது, 1 இன்ச் அளவு இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு ஒரு 15 செகண்ட் போல் வதக்கலாம். ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை. இது கூட சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்க போகிறேன். கெச்சப் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு, இது 4 ப்ரெட் ஸ்லைஸுக்காக அளவு. இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு சேர்த்துட்டு இது கூடவே மல்லித்தலையும் பொடிசாக கட் பண்ணதையும் சேர்த்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா ப்ரெட்டு, அதையும் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கும் பிடிச்சி போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.